கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினாலே பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். சொல்லுங்க, இப்ப நான் சொல்லி இந்த 3 வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் மனசுல வச்சுக்கலாம். சொல்லுங்க, மனம் திரும்ப வேண்டும், மனஸ்தாபப்பட வேண்டும், மனதிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். மனஸ்தாபப்பட்டாதான் மாற்றம். என்ன வரணும்? மனஸ்தாபப்பட்டாதான் மாற்றம். முதல்ல வந்து மனம் திரும்பும். மனம் திருந்தானே என்னது? இசப்பா, நான் தவறு பண்ணிட்டேன், இதுல இருந்து எனக்கு விடுதலை தாங்க அப்படின்னு சொல்றது மட்டும் இல்ல, அவருடைய கிருபை இருந்தாதான் அதை திரும்ப முடியும். கிருபை தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, கிருபை வந்து அன்மெரிட்டட் கிரேஸ், ஃபேவர் அப்படி சொல்றாங்க. நான் தகுதியில எனக்கு தகுதிப்படுத்தி எனக்கு கிருபை, அது அதை விட மேலான ஒரு டைமென்ஷன் கிருபைக்கு. அது என்னன்னா, கிருபை தீமையிலிருந்து பாவத்திலிருந்து வெளிவருவதற்கு எனக்கு கொடுக்கிற வல்லமை தான் கிருபை. கரவை தட்டி வேண்டும். சரி, இதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு நீங்க கேட்கணும். பெருகிற இடத்துல என்ன பெருகிச்சு? கிருபை பெருகிச்சு. பாவம் பெருகிற இடத்துல என்ன பெருகிச்சு? கிருபை. வல்லமை பெருகல, வல்லமை பெருகல, தயவு பெருகல, என்ன பெருகிச்சு? கிருபை பெருகிச்சு. அப்ப நம்ம வந்து பாவத்தை மேற்கொள்வதுக்கு அப்பா என்னை இருந்து விடுதலை ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சும்மா இருக்கக்கூடாது. அந்த கிருபையை மேலே போட்டுக்கொள்ள வேண்டும். கிருபையினால அதை அழிச்சு. இப்ப நம்ம வந்து ஏதோ எழுதணும் வச்சுக்கோங்க, பென்சில், அதை எப்படி அழிப்பீங்க? இரேசர் வச்சு அழிப்போம். நாமெல்லாம் வந்து எங்க காலத்துல வந்து ரப்பர் வச்சு அழிப்போம் சொல்லுவோம், ரப்பர் வச்சு அழிப்போம். ஆனா இப்ப இரேசர்னு சொல்றீங்க, வெரி நைஸ். அப்ப இரேசர் வச்சு அழிக்கிற மாதிரி கிருபை வச்சு நம்முடைய பாவத்தை அழிக்க வேண்டும். அப்ப முதல் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? மனஸ்தாபப்படணும். மனஸ்தாபப்படணும். மனஸ்தாபப்பட அப்படின்னா, ஐயோ நான் தவறி செஞ்சுட்டேன் சப்பா, ஐயோ நான் ஒரு நிமிஷம் வந்து என்னுடைய கோபத்தை தான் என் கண்ணை மறைச்சிருச்சு, நான் அதை தவறி செஞ்சுட்டேன். இல்ல ஒரு நிமிஷம் அவங்க வந்து என்ன தூண்டி விட்டாங்க, அப்படி அது கூட வந்து நான் தான் தூட்டப்படுகிறேன், என்னுடைய இதுதான் இல்ல அப்படி பண்ணுறேன். மூன்றாவது, அந்த மனதை மாற்றிப்படும். திருப்பி அதை என்ன செய்யக்கூடாது? செய்யவே கூடாது. திருப்பி அதே செஞ்சுட்டு அதே காரியம் செஞ்சுட்டு இருந்ததுன்னா அது வந்து நமக்கு உதவாது. அது வேணும் அப்படின்னு நமக்கு போதிக்க வேண்டும்.